வணக்கம். வட்டாட்டம் என்பது ஒரு வகையான சூதாட்டம். வட்டமாக எல்லைகளை வகுத்து அதற்குள்ளே சிறு சிறு அறைகளாக பகுத்து அதிலே மக்கள் சூழ்ந்து அமர்ந்து ஆடுவது சூதாட்டம். சூழ்ந்து ஆடுவதால் அது சூதாட்டம் என்று ஆனது. அதனுடைய அடிப்படையே எல்லை வகுக்க வேண்டும், அதற்குள்ளே சிறு சிறு பகுதிகளாக பகுக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் எந்த ஒரு ஆட்டத்தையும் ஆடுவது முடியாது. கோடுகளே இல்லாமல் நீங்கள் ஆடுகின்ற ஆட்டம் என்ன ஆட்டமாக இருக்க முடியும்? அனைவரும் தெரிந்த இந்த உவமையை வள்ளுவர் எதற்கு கூறுகின்றார் என்றால், அறிஞர்கள் நிறைந்த சபையிலே ஒருவன் பேச நுழைகின்ற பொழுது எதையுமே படிக்காமல் வந்து பேசினால் அது கோடே வரையாமல் சூதாட்டம் ஆடுவதைப் போல என்கிறார். படிக்க வேண்டும், அதன் பிறகுதான் பேச வேண்டும். நூல்களை படிக்க வேண்டும் என்று மட்டும் வள்ளுவர் கூறவில்லை, நிரம்பிய நூல்களை படிக்க வேண்டும் என்கிறார். அது என்ன நிரம்பிய நூல்? நீங்கள் படிக்கும் நூல் அறிவாலும் சிந்தனையாலும் புதிய எண்ணங்களாலும் புனையப்பட்டிருக்க வேண்டும். ஆழ்ந்த நுட்பங்களை, அற்புதமான கருத்துக்களை வழங்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படி நிரம்பிய நூல்களை படித்து 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 அறிவினை பெற்ற ஒருவன் அறிஞர் நிறைந்த சபையிலே பேசுகின்ற பொழுது அவன் படித்த கருத்தோடு அவன் சிந்தனையிலே தோன்றுகின்ற புதிய எண்ணங்களும் வெளியே வரும். அது அனைவருக்கும் பயன்படும். அப்படி இல்லாமல் எதையும் படிக்காமல் பேசுவது என்பது வள்ளுவர் காலத்திலே ஏற்புடையதாக இல்லை. படிக்காமல் பேசலாமா என்ற நிலையிலே இருந்து பேசுவதற்கு படிக்க வேண்டுமா என்ற நிலைக்கு தமிழ்கூறு மேடை பேச்சுலகம் மாறிவிட்டது. இன்றைக்கு பல பேச்சாளர்கள் ஒரு கொள்கையிலே உறுதியாக இருக்கிறார்கள். நேற்றைக்கு ஒரு பேச்சு, இன்றைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு என்று மாற்றி மாற்றி பேசாமல் எந்த மேடையாக இருந்தாலும் எந்த தலைப்பாக இருந்தாலும் அவர்கள் பேசுவதில் எந்த மாற்றமும் இல்லாமல் உள்ளது. வெறும் பேச்சு பேசுபவர்களே பெரும் பேச்சாளர்கள் என்ற நிலைக்கு தமிழ்கூறு நல்லுலகம் சென்று கொண்டிருக்கிறது. நல்ல வேளை, வள்ளுவர் இப்போது உயிரோடு இல்லை. கல்லாமை என்ற அதிகாரத்திலே அவர் கூறுகின்றார், அரங்கின்றி வட்டாடியற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டிக் குழல். நன்றி, வணக்கம்.